சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்போனி இசை நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற இருப்பதன் காரணமாக ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது இந்த நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ராஜா வித் லவ் என்கின்ற இந்த பெயரில் இன்றைய தினம் சிம்போனி இசை நிகழ்ச்சியும் நாளைய தினம் அவரது திரைப்பட இசை கச்சேரி நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்தியா சினிமாவில் கொண்டாடப்படக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜா அன்னைக்கிளி தொடங்கி சமீபத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் படம் வரை கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இவரின் நீண்ட நாள் ஆசை சிம்போனி இசை. இதையும் கடந்த ஆண்டு லண்டன்ல நடைபெற்ற அந்த வேலியன்ட் அப்படிங்கிற அந்த தலைப்பில் உருவாக்கிய தனது முதல் சிம்போனி நேரடி நிகழ்ச்சியை லண்டன்ல கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்தினார். ராயல் புல்ஹோர்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து அவர் நடத்திய இந்த சிம்போனி இசை நிகழ்ச்சிக்கு சிறப்பான வரவேற்பு என்பது கிடைத்திருந்தது. இதன் மூலம் ஆசிய கண்டத்திலிருந்து சிம்போனி எழுதி அதை அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் என்னும் சாதனையையும் இளையராஜா அவர்கள் படைத்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஏற்கனவே இசைஞானி இளையராஜா அவர்கள் சென்னையில வேலியன்ட் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன்படி இன்றைய தினம் ஃப்ரம் ராஜா வித் லவ் என்கின்ற பெயரில் நடைபெறக்கூடிய இந்த சிம்போனி இசை நிகழ்ச்சியில சர்வதேச மற்றும் உள்நாட்டு இசை கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்குமே தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான இளையராஜாவுடைய ரசிகர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சொல்ல வேண்டும் என்றால் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் கூட ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது அதிக அளவு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இசை சினிமாவில் இளையராஜா அப்படிங்கிற பெயர் தவிர்க்க முடியாதது. ஒவ்வொரு இரவுமே அவர்கள் பாடலுடைய ஒலிக்காத வீடுகள் இல்லை என்பதுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்போனி இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. லண்டன்ல இந்த சிம்போனி இசை நிகழ்ச்சியை அவர் அரங்கேற்றுக்கு பிறகாக தமிழகத்தில் சிம்போனி இசையை அவர் எப்போது அரங்கேற்றுவார் என மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. அதற்கு அவரே பதிலும் அளித்திருந்தார். அதாவது ஃப்ரம் ராஜா வித் லவ் என்கின்ற பெயர்ல இன்றைய தினம் இந்த லண்டன்ல சிம்போனி எப்படி அரங்கேற்றப்பட்டதோ அதே போல சென்னையிலும் நேரு விளையாட்டு அரங்கிலும் அவரது இந்த சிம்போனி இசை நிகழ்ச்சி அரங்கேற்றப்படும் என அவர் கூறியிருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் அந்த சிம்போனியும் நாளை தினம் திரைப்பட பாடல் கச்சேரிகளும் 2 நாட்கள் இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதாவது குறிப்பாக ஏற்கனவே லண்டன்ல அந்த வேலியன் என்னும் தலைப்புல அவர் அரங்கேற்றிய அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சியில் ஆசியாவில் இப்படி ஒரு சாதனையை செய்த முதல் இசையமைப்பாளர் என்ற பெருமையை அவர் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு தமிழக அரசு சார்பாக இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தபோது அந்த சிம்போனியையும் அப்போது அந்த மேடையில் வாசித்து காட்டினார். இந்த நிலையில லண்டன்ல எவ்வாறு அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சி நடந்ததோ அதே போல சென்னையிலும் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் ஃப்ரம் ராஜா வித் லவ் என்கின்ற தலைப்பில் இன்றைய தினம் சிம்போனி இசை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அதாவது இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 1ஆம் தேதி கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இசையமைத்த அந்த வேலியன்ட் சிம்போனி இசை நிகழ்ச்சிகள் ஆடியோ தளங்களில் வெளியாகும் என அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அந்த இசை நிகழ்ச்சிகளை அந்த மெர்க்குரி நிறுவனம் என்பது நடத்துகிறது. அதை ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில லண்டன்ல அவர் அந்த வேலியன் என்னும் தலைப்பில் அரங்கேற்றிய அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்றைய தினம் அவர் அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சியை வாசித்து காமிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்லாது பல மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில காவலர்களுடைய பாதுகாப்பும் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள் விளையாட்டு அரங்கம் இருக்கக்கூடிய இடம் முழுவதும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நுழைவாயில்களிலுமே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த இசை கலைஞர்கள் தற்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதாவது முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த இசை நிகழ்ச்சியில ஏராளமான ரசிகர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சியில வெளிநாடுகள் லண்டன்ல அந்த இசை நிகழ்ச்சியில யார் யார் பங்கேற்றிருந்தார்களோ அவர்கள் தற்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சிம்போனி இசை நிகழ்ச்சிகளை எப்போது கேட்போம் என மிக நீண்ட காலமாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில சர்வதேச உள்நாட்டு இசை கலைஞர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அந்த சர்வதேச உள்நாட்டு இசை கலைஞர்கள் தற்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இதற்கு ஒவ்வொரு நுழைவாயில்களுமே இந்த இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்குமே பாஸ் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இணைய வழி வாயிலாக இதற்கான பாஸ் என்பது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அந்த பாஸ் முறையாக
இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நுழைவாயில்களுமே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முறையாக பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடோடு இந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக அவர்களும் சற்று நேரத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஃப்ரம் ராஜா வித் லவ் என்கின்ற அந்த தலைப்பில் இளையராஜா அவர்கள் லண்டனில் அரங்கேற்றிய அந்த சிம்போனி இசை நிகழ்ச்சி என்பது இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. நாளை இசைஞானி இளையராஜா அவர்களுடைய திரைப்படம் சார்ந்த பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த கச்சேரி நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக 2 நாட்கள் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக இந்த இசை நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற இருக்கிறது. லண்டனில் அரங்கேற்றிய அதே சிம்போனி இசையை இன்றைய தினம் இளையராஜா அவர்கள் இங்கே இசையமைக்க இருக்கிறார். ஒட்டுமொத்த ரசிகர்களுமே மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்விற்கு இளையராஜா அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை புரிய இருக்கிறார். பொதுமக்கள் அதிக அளவு வருகை புரிந்திருப்பதன் காரணமாக காவலர்களும் இந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன்.